நீட் தேர்வு ஒழிக்கப்படும் என திமுக அரசு அளித்த பொய்யான வாக்குறுதியை நம்பி தங்கள் இன்னுயிரை நீத்த 22 பேருக்கு சென்னை அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதிமுக சார்பில் எழும்பூரில் நீட் தேர்வு பயத்தால் இன்னுயிர் நீத்த 22 பேருக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு மாநில மாணவர் அணி செயலாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் தலைமை வகித்தார். இதில் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம், சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே.பி. கந்தன், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நா. பாலகங்கா, வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ், வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் பாபு, தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகை வி.என். ரவி, தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, உதயநிதியே பதவி விலகு, உதயநிதியே பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, ஸ்டாலின் அரசே பதவி விலகு, ஸ்டாலின் அரசே பதவி விலகு, தடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும், மாணவர்கள் இறப்பை தடுக்க வேண்டும், மாணவர்கள் இறப்பை தடுக்க. எடப்பாடியார் அவர்கள் கலையரசன் ஆணையத்தை அமைச்சு அது மூலமா 7.5% உள் ஒதுக்கீடு தமிழக மாணவர்களுக்கு வேணும் என்று கொடுத்தாங்க. முதலமைச்சருக்கு இருக்க தனி அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் 5 பேர் தான் அரசு கல்லூரிகள் இருக்கும் மாணவ மாணவிகள் அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை தொட்டு பார்த்துட்டு இருந்தார்கள். அடுத்த ஆண்டில் இருந்து 650 பேர் குப்பனின் மகளும் சுப்பனின் மகளும், சாதாரண வீடு கட்டுறவங்களும், ரிக்ஷாக்காரர்களும், தொழில் பண்றவங்களும், பூவிப்பவனும், குப்பனின் மகனும் சுப்பனின் மகனும் இதுவரை தட்டுக்களை மட்டும் தொட்டுக்கிருந்த அந்த பட்டு கைகள் ஸ்டெத்தோஸ்கோப்பை தொட வைத்த ஒரு நாள் அந்த நாள். அதை உருவாக்கி காட்டியவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உண்மையாக ஆண்மகனாக இருந்தால் உதயநிதியை நான் கேள்வி கேட்கிறேன். இதை மறுக்க முடியுமோ? ஒரு ஸ்டேஜ் போடுங்க, நேரா வந்து உட்கார நாங்க தயாரா இருக்கோம்.